நம்மளோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன ஸ்க்ரீன் ஆஃப்ல இருக்கிறது தான். அது இல்லாமல் நம்மளோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன நம்ம கேமராவை பார்த்து பார்க்குற பேசுகிற ஆட்கள்லாம் இல்லை. ஆமாம், கேமரா. அதனால இவனுங்க சரி சும்மா கையில் அதுவும் கேமரா வச்சிருக்கிற ஆங்கிள் மயிரப்பாரு சும்மா தான் வச்சிருக்கிறானுங்க போல அப்படிதான் நினச்சிட்டு போவானுங்க. அது வகையில் நல்லதுதான், நமக்கு நல்லதுதான். பாருங்களேன், இது ஆக்சுவலா நமக்கு இதெல்லாம் நம்ம ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்ல பார்க்கவே இல்லை. ஆமா, ஸ்கிரீன் ஆஃப்னே நமக்கு தெரியாது. எப்ப தெரியுமா நடந்துச்சு, நம்ம சமோசா சாப்பிட்றதுக்காக நைட்டுக்கு இருக்குத்தனமா தூங்காம இருந்து காலையில போனோம்ல, பெட்ரோல் பங்க்குள்ள போயிட்டு வெளியே வரும்போது ஆட்டோமேட்டிக்கா ஸ்கிரீன் ஆஃப் ஆயிருச்சு. யாரு, நான் உங்களை சந்தேகப்பட்டேன், நீங்க எங்க சந்தேகப்பட்டீங்க? யார் ஆஃப் பண்ணிப்பா? எப்படி செட்டிங் மாறிச்சு, எப்படி செட்டிங் மாறிச்சு? அதுக்கப்புறம் தான் அது ஆஃப் ஆயிட்டே இருந்துச்சு. ஏன்னு நமக்கும் தெரியல, அதை எடுக்குதா இல்லையா அப்படின்னு செக்கிங்லாம் போட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து செட்டிங்ஸ் சும்மா அப்படி நோண்டி பார்க்கும்போது தெரிஞ்சு, ஓ இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கான்னு, இது தெரியாம போயிருச்சாடா இவ்வளவு நாளுன்னு. அதான் பிரதான் நம்மளை சார்ந்த பிரச்சனைகள்லாம் அவ்வளோதான். நான் எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி ஃபேஸ் பண்ண தெரியாத முடியாத அப்படி ஒரு இஷ்யூக்குள்ளதான் போக போறேன்னு நினைக்கிறேன். கரெக்ட் கரெக்ட், எனக்கு அது தெரியுது நல்லா. ஏன்னா நான் ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு 4-5 பக்கம் பிளான் மைண்ட்ல, பிளான்லாம் இல்லை, என்னென்ன இஷ்யூக்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட்ல ஒன்று இருக்கு. பட் இதெல்லாம் எதுவுமே இல்லாம இந்த கௌசிக் வந்தா சொல்லுவீங்க, சாதிக்கு பிறந்தவண்ட பாரதி ராஜா சோதிக்கு பிறந்தவண்ட வந்து நிப்பாரு. அதுதான் அந்த இஷ்யூ எல்லாம் தெரியும், அது எந்த மாதிரி நடக்கும். மூஞ்சில நவரசத்தையும் காமிப்பாச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போய் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணணும். பயம் 30 ஆயிடுச்சு, நடக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்றது? சுத்தியில இருக்கிறவங்க எல்லாரும் போட்டு போற இடத்துல எல்லாம் 30ங்களா, அப்போ தயவு செய்து பண்ணி விட்டுருங்கன்னு சொல்றதாகட்டும். வீட்டுக்கு வரவங்களுமே 30ங்களா அப்போ பண்ணி விட்டுருங்க, அவங்க பெர்ஸ்பெக்டிவ் கரெக்ட் தான். ஆனா அது யாருக்கு ரொம்ப கரெக்டா இருக்குன்னா, தன்னை சார்ந்தே கவலை இல்லாத ஒரு ஆளுக்கு, ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கிற பர்சன், அப்படி இருக்கிற ஒரு பர்சனுக்கு சரி இப்படி பண்ணானா ஒரு சேஞ்ச் வரும், இல்லை ஏதாவது மாறல அப்படிங்கிற கரெக்ட். எனக்கு நான் இதை நம்பி இல்லை, அதனாலதான் எனக்கு மைண்ட்ல வந்து அது பெருசா இம்பாக்ட் பண்ணல. இது இல்லைனாலும் ஓகே ஃபைன் இன்னொன்னு சொல்லிட்டு, அவருக்கு இதை நான் சொன்னேன்னா மென்டலான் மாதிரி தான் பாப்பாரு. லூசு பையா, என்னடா இது வேண்டாம், சுத்தி இருக்கிறவங்கள பைத்தியா இருந்தா வெளியே என்ன நடக்குதுன்னு போய் பாரு. நான் சொல்லுவேன், வெளியே நடக்கிறது உங்க செட்டுக்கு நீங்க பேசி சொல்றீங்க, என் செட்டுக்கு என்ன நடக்கிறதுன்னு எனக்கு தெரியும். உள்ள பிரச்சனை, அதாவது ஃபேமிலிக்குள்ள என்னென்ன பிரச்சனை நடக்குதுன்னு தெரியும். அது உங்களுக்கு எல்லாம் தெரியுமான்னு கூட எனக்கு தெரியல. இந்த ஏஜ் சார்ந்து நான் சொல்றேன், இல்ல அதை கடந்து போயிடுறீங்க. அதான் போகும், அது காது கொடுத்து கேட்கறதுக்கு கூட ரெடியா இல்லை. அதேதான் இப்போ ஒருத்தர்கிட்ட பேசணும்ல, அவரு என்ன மாதிரியான மனநிலையில இருந்தாரு? நான் முடிச்ச முயலுக்கு 10 காடு. அவருக்கு ஆக்சுவலா வந்துட்டு ரியலைசேஷனும் வரல, நம்ம என்ன சொல்றோம் என்ன பேசுறோங்கிற புரிதலே இல்லை. ரியலைசேஷனுங்கிறது சிம்பிளான ஒரு டைம்ல சொல்லிக்கலாம். அவன் அதாவது ஆப்போசிட் பர்சன் மேல தப்பு இருக்கோ இல்லையோ, அதுல நம்ம மேலேயும் ஒரு தப்பு இருக்குன்னு ஒரு புரிதல் இருக்கும் பாருங்க, அதுதான் ரியலைசேஷன். அது என் மேலேயும் மிஸ்டேக் இருக்கும். ஆனா இங்க அப்படி இல்லை, நான் என்ன தப்பு பண்ணேன், எனக்கு மட்டும் ஏன் இந்த உலகம் இப்படி எல்லாம் பண்ணுது அப்படிங்கிறவன் எந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்லுவானா, அவங்க சுத்தி இருக்கிற எல்லாரும் பிளேம் போடுற ஆளா இருப்பான். தன் மேல பிளேம் போடுறவன் ஓகே, சுத்தி இருக்கிறவன் சரியாதான் இருக்கான், நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்துக்கணும் போல, அதுதான் இன்னுமே மூவ் ஆன் பண்றதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்குங்கிற. அவன் மூவ் ஆன் பண்ணிடுவான் ஈஸியா. ஏன்னா இவன் வந்து மாறவும் மாட்டான், புலம்பிட்டே உட்காந்துருப்பான் கடைசி வரைக்கும். யாரு எப்பேற்பட்ட இவங்க சொல்றாங்களே, சைக்காலஜிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போலாம், கவுன்சிலர்ஸ் கிட்ட சொன்ன மாதிரி கரெக்ட், ஒரு பிரயோஜனம். இதெல்லாம் போயிட்டு வந்தாலும் வேஸ்ட்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா அங்கேயும் போய் என்ன நினைப்பு சொல்லுவா, அண்ணா இங்க பாருண்ணா, அப்படிதான் ஆயிருக்கு. எனக்கு என்ன சோகம்னா, அதாவது ஒரு இப்போ தப்பு பண்றவங்க ஏதோ ஒரு தப்பு மாட்டிக்கிட்டாங்க, பிடிச்சி கேள்வி கேட்டாங்கன்னா, ஐயோ கண்டுபிடிச்சிட்டாங்களே, நம்மளை வந்து இப்படி தெரிஞ்சு போச்சே, நம்ம மேல தப்புன்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னா கூட அட்லீஸ்ட் அவனுக்கு அது புரியுது அப்படின்னு இது பண்ணலாம். ஆனா இவங்களுக்கு அது தெரியவே இல்லை. நான் என் மேல என்ன தப்பு இருக்குது, ஏன் இவங்க நம்ம மேல பாயிறாங்க, இப்போ காசு வாங்கிட்டாங்க, இல்லை இவங்களுக்கு புரியல, இல்லை இவங்க நம்ம வேணும்னே நம்மளுக்கு எதிராக சரி பண்றோம், நம்மளுக்கு ஆமா உலகமே நம்மளுக்கு எதிராக சரி பண்ணது அப்படின்னு நம்பிட்டு இருந்து என்ன பண்ண முடியும். கொஞ்சம் அதுல இருந்து விலகி வந்து கொஞ்சம் தேர்ட் பெர்ஸ்பெக்டிவ், தேர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ, தேர்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நம்ம பிரச்சனை நம்மளே அணுகணும் வையே. ஓ ரைட்டு, நான் தான் இங்கே கேனத்தனமா பண்ணியிருக்கேன், கேனத்தனமா பண்ணிட்டு புரியாம வந்து கத்திட்டு இருக்கேன். அட் எண்டு எனக்கு அந்த பிரச்சனை நடக்கும்போது அது புரிதல் இல்லைனா கூட அதுலேருந்து கொஞ்சம் விலகி வந்த பிறகாவது அதை சார்ந்து யோசிச்சு. உள்ளுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தெரியாது, உள்ளுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தெரியாது. ஒருத்தர் அப்படிதானே, உள்ளுக்குள்ள இருந்த வரைக்கும் தெரியல. இல்லை
ஒருத்தர் உள்ளுக்குள்ள இருந்த வரைக்கும் அவருக்கு தெரியல. ஆமா. பட் ஒன்ஸ் எல்லாம் முடிஞ்சதுன்னு ஃபைனலைஸ் ஆகி வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஐயோ விட்டுட்டனே, எந்த பயனும் இல்ல, என்ன பிரயோஜனம்? அதுதான் என்ன இல்ல, பல பேருக்கு அப்படிதான். பல பேர் உள்ளுக்குள்ள என்ன தெரியுமா, உள்ளுக்குள்ள இருக்கிற வரைக்கும் அந்த ஓவர் கான்ஃபிடென்ட்ல நான் கரெக்டா தான் இருக்கேன் என்ன இப்போ அப்படின்னு தான் ஆடுங்க. ஒன்ஸ் அது கைவிட்டு போகுது இல்ல மொத்தமா இல்லைன்னு வரும்போது அப்பதான் அந்த அறிவுக்கண்களை திறக்குங்கிற மாதிரி நம்மளுடைய சார்ந்த நம்ம என்னென்ன பிரச்சனை பண்ணோம், அன்னைக்கு இந்த பிரச்சனை பண்ணோம், அது வரைக்கும் அதெல்லாம் பிரச்சனையாவே உனக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனா இப்போ அதெல்லாம் பிரச்சனையா தெரியும். ஆனா என்ன பிரயோஜனம்? கூட பிரச்சனையா தெரிஞ்சு அங்க வந்து கில்ட் உனக்கு புரிதல் வந்திருக்குன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, உன் கண்ணில் கலங்கி தண்ணி வந்து தாரையா கொட்டணும். ஐயோ நான் இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு உனக்கு கில்ட்டு போட்டு உருக்கணும். அப்போ உனக்கு புரிஞ்சிருச்சுன்னு நான் ஒத்துக்கிறேன். உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் அழுகுற? எனக்கு தெரியாது. உனக்கு மண்டையில பிரச்சனை. ஐயோ அப்படி சொல்லாத. அது வரைக்கும் வாயில வரும் கில்ட்டினஸா. நான் ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், நான் ஒரு அதாவது இது சொல்லலான்னு நினைக்கிற ஒரு லேடிங்க, ஃபாரின் லேடி, பார்க்குறதுக்கு நல்லா ஒரு ஹைஃபையாக ஹை கிளாஸாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது. ட்ரெஸ்ஸிங்ஸு அந்த லுக்கு பார்க்கும்போதே சம் மாடர்ன் அந்த மாதிரி இருக்குது. பட் ஒரு ஓல்டு லேடி சம் வாட்டு பார்க்குறதுக்கு வந்து ஒரு 40-45 மாதிரி 40+ மாதிரி இருக்கு பார்க்குறதுக்கு. பட் ஒரிஜினலாக பார்த்தா அதுவே சொல்லிச்சு வயசு வந்து எனக்கு வந்து ஐம் 53 அப்படின்னு. என்னென்னா அழுகுது. ஏன்னா அது பார்ட்னரே சூஸ் பண்ணல, அது ஒரு ஃபேமிலியே இல்லை. ரியலைசேஷன் அடிச்சு அப்புறம் ஆக்சுவலாக ரியலைசேஷன் வரல, ஒரு மாதிரி கைண்ட் ஆஃப் வந்து என்னென்னா எங்கே போயிட்டீங்க நல்ல ஆம்பளைங்கலாம் அப்படி. ஏய் என்ன பேசுகிற நீ, உனக்கு 50 வயசு ஆச்சு. அதாவது என்னென்னா உனக்கு சின்ன வயசில் உனக்கு வந்து டன் கணக்கில் ஆண்கள் வந்து அட்டென்ஷனை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. போகிற வர அத்தனை ஆம்பளைங்க இருந்தாங்க, அத்தனை அட்டென்ஷன் கொடுத்தாங்க. அதெல்லாம் பார்த்து உனக்கு நல்லது எது கெட்டதுன்னு இல்லை, எனக்கு இந்த அட்டென்ஷன் கிடைக்குதா கிடைக்கலையா, நீ பிடிச்ச ஆள் கூட இருந்திருக்கும் இல்லாமல் போயிருக்கும். அது அப்படியே கடந்து உன்னோட இளமை உன்னோட அழகு இதெல்லாம் இருக்கிற வரைக்கும் உங்ககிட்ட லைஃப் இருக்குதுங்கிற வரைக்கும் நீயும் ஆடி இருக்க. அவங்களும் அந்த அட்டென்ஷனை கொடுத்தாங்க. 40க்கு அப்புறம் மேபி அது ரியலைஸ் ஆகிருக்கலாம். ஆனால் அது பார்க்குற கொஞ்சம் குட் லுக்கிங்காக தான் இருந்தது. அப்போ 40ல் எனக்கு தெரிஞ்சு அது 30+ மாதிரி இருந்திருக்கும், அப்ரோச்சஸ் இருந்திருக்கலாம். பட் ஒன்ஸ் 50க்கு அப்புறம் மேபி அதான் வயசாகிடுச்சு தெரிஞ்சிருமில்ல, ஆப்வியஸாக எப்படி இல்லை இது வயசான பீஸ் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ யாரும் வந்து யார் அப்ரோச் பண்ணுவா வயசானால? வயசானாலுங்க நீ ஆன்ட்டியாக இருந்தால் அப்ரோச் பண்ணுறது எனக்கு ஓகே. ஒரு 30-35 வயசில் 40 வயசில் அது 53 நான் இன்னொரு 5 வருஷத்தில் ரிட்டையர் ஆக போகிறேன். ரிட்டையர் ஆகிற ஒரு லேடி வந்து யார் அப்ரோச் பண்ணுவா? அந்த இடத்துக்கு போய் அங்கே தான் உனக்கு அங்கேயும் உனக்கு ரியலைசேஷன் வரல. எங்கே போனீங்க நல்ல ஆம்பளைகள்லாம் ஒருத்தனையும் பார்க்கல, எல்லாம் எங்கே எப்படி இருந்தீங்க, அந்த காலத்துலலாம் அப்படி இருந்தாங்க, அந்த காலத்தில் இப்படி இருந்தாங்க, ஆம்பளைகள்னா இவங்க தான் எடுத்துகிட்டு வர்றது, எங்கள் அப்பா அப்படி இவங்க அப்படி அவங்க இப்படி. ஆனால் இந்த காலத்தில் யாருமே அப்படி இல்லை. நான் இங்கே எனக்கு புலம்புறேன். எனக்கு ஆக்சுவலாக அதுக்கப்புறம் பார்த்தா அது உடஞ்சி அழுக ஆரம்பிச்சிருச்சுன்னா எனக்கு வந்து எனக்கு ஒரு ஆள் வேணும். அதாவது அது வந்து அங்கே செக்ஸு லஸ்ட் இதெல்லாம் தாண்டி ஒரு எமோஷனல் சப்போர்ட் வேணும். எனக்கு வந்து நான் வீட்டுக்கு போனால் என்னை வந்து ஹக் பண்ணிக்கிறதுக்கு, என்னை கிஸ் பண்ணுறதுக்கு, பேம்பர் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஆள், எனக்கு யாருமே இல்லை. நான் ரொம்ப லோன்லி. ஏன்னா உனக்கு அம்மா அப்பா இருந்திருப்பாங்க 30 வயசுல, 50 வயசுல அவங்களும் இருக்க மாட்டாங்க. எனக்கு இது டக்குன்னு இப்போ இந்த சிங்கிள் அதாவது டைவர்ஸ் பண்ணிட்டு இருக்கிற ஆட்களாகட்டும் இல்லை விருப்பம் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிற ஆட்களாகட்டும் அம்மா அப்பா இருக்கிற வரைக்கும் தாங்க. அம்மா அப்பா இருக்கிற வரைக்கும். அதற்கு பிறகு அட்லீஸ்ட் அவங்க சிங்கிள் மதரா இருந்துட்டா கூட தப்பிச்சிருவாங்க. ஏன்னா ஏதோ ஒரு வகையில ஒரு குழந்தை 2 குழந்தை அவங்க சார்ந்து டிபெண்ட் பண்ணி போறதுனால எங்கேயோ ஒரு இடத்துல அது அந்த எமோஷனல் சப்போர்ட் கிடைச்சிருமில்ல. எனக்கு யாருமே இல்லை. திடீர்னு பார்த்தா நான் ஆஃபீஸ் போகிறேன், எனக்கு கலீக்ஸ் பேசுகிறாங்க வர்றாங்க போகிறாங்க, வீக்கெண்ட் போனால் பார்ட்டி போகிறேன், ஃப்ரெண்ட்ஸு இதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா நான் எம்டியாக ஒரு ரூமில் படுக்கிறேன்னா அது ஒரு மாதிரி லோன்லினஸ், ஒரு தூக்கம் வராது, டிப்ரெஷனில் போகும், ஆங்ஸைட்டி பீக்கில் அடிக்கும். திடீர்னு எனக்கு உடம்புக்கு முடியாமல் போகுது, நான் சாக போகிறேன் அப்படின்னாலும் யார் இருப்பா? எனக்கு தான் ஆச்சரியமாக இருக்குங்க. இந்த எஸ்பெஷல் நம்ம ஊரை விட அங்கே வந்து யூஎஸ்ல எல்லாம்
மென்னே வேணாம், மென்னில்லாத உலகத்தை நான் தேடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிறுக்கிகளாக சுற்றிட்டு இருக்குங்களே. நம்ம ஊர்ல அப்படியெல்லாம் இருக்குங்க. எனக்கு அது நினைக்கும்போது ஜோக்காக இருக்கும். இந்த மென்னே வேணாம், மனிதர்களே வேணாம், இல்லை மனிதர்களே வேணாம் கேட்டகரி தான் இதெல்லாம் அடுத்த எண்டு. இதுங்கெல்லாம் அதே கேட்டகரி தான் வரும். இதெல்லாம் நினைக்கும்போது ஜோக்காக இருக்கும். இங்கே டிபெண்டன்சி இல்லாமல் யாருமே இல்லைங்க. ஒவ்வொருத்தனையும் இன்னொருத்தனை, ஒரு பர்சனை, அது பொண்ணோ ஆணோ டிபெண்ட் பண்ணி தான் இங்கே வாழ்ந்துட்டுருக்கோம். எமோஷ்னல் டிபெண்டன்சி ஆகட்டும், எக்கனாமிக்கல் டிபெண்டன்சி ஆகட்டும், டிபெண்ட் பண்ணி இருக்கிறது அது தவறு இல்லை. அது ரொம்ப அசிங்கம்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் என்னன்னா, நம்மளாம் தெரிஞ்சு டிபெண்ட் ஆகி இருக்கும், அவங்க தெரியாமல் டிபெண்ட் ஆகி தான் இருந்துட்டு இருக்காங்க. டிபெண்டன்சி இல்லாமலாம் இருக்கவே முடியாது. நான் யாரோடு இல்லாமல் சுயமாக வந்த சொந்தக்காலில் வந்த நம்மளுக்கே அது பொருந்தும். அவனுக்கு அது தெரியாது. திடீர்னு ஒரு நாள் பொண்டாட்டி சாகும்போது என்னடா வீட்டுல எல்லாம் இப்படி இருக்குது, என்ன பண்றது, எது பண்றது? ஆமா, ஏன்னா அந்த பொண்டாட்டி கம்ப்ளீட்டா அந்த ஆணை பேம்பர் பண்ணி ஒரு உடம்பு சரியில்லைனா ஆகட்டும், அதை பேம்பர் பண்றதாகட்டும், எமோஷனல் சப்போர்ட் ஆகட்டும், செக்ஷுவல் சப்போர்ட் கொடுக்கறதாகட்டும், எல்லா வகையான சப்போர்ட்டும் கொடுத்த ஒரு பொண்டாட்டி போயிட்டான்னு எல்லாமே போச்சு. ஆணுக்கு தான் அவனுடைய தேவை என்னன்னு அவனுக்கே பொண்டாட்டி தானே வந்து சொல்லுவா அந்த இடத்துல. இதுதாங்க இங்க மறந்து வச்சிட்டீங்க, இது நீங்க கரெக்டா பாத்துக்குங்க, இதெல்லாம் வச்சுக்க. அந்த 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 பக்கம் சைடு கட் ஆயிடுச்சுன்னு வையே. அதனால கோபிநாத் சொல்லுவாப்புல, ரொம்ப நாள் வந்து தனியா இருக்கக்கூடிய நீங்க பெண்ணை பாத்துருவீங்க, தனியா இருக்கக்கூடிய ஆளை பார்க்க, தனியா இருக்கக்கூடிய ஆண் பாக்குறதுங்கிறது ரொம்ப சிரமம். எஸ்பெஷலி இப்போ பொண்டாட்டி இறந்துட்டானா 3 வருஷம், மீறி போனா ஒரு 4 வருஷம், அதாவது நான் வயசான ஆட்களை சொல்றேன், அவ்வளவுதான். ஏன்னா அப்பதான் அந்த ஆளுக்கு ரியலைஸ் ஆகும், நம்மளை இவ தாங்கிட்டு இருந்திருக்கா. ஏன்னா அந்த அட்டென்ஷன் கட் ஆகும் இல்லையா. அட்டென்ஷன் அப்பவும் வரலாம், பையன்கிட்ட இருந்தோ பொண்ணுகிட்ட இருந்தோ வரல. பட் பொண்டாட்டிக்கிட்ட இருந்து வர அட்டென்ஷன் இவங்க 2 பேர்கிட்ட இருந்து ஒருபோதும் வராது, கிடைக்காது. அது என்னன்னா இதுல ஜோக்கு, நம்ம பேசுறது உனக்கும் மேரேஜ் ஆகல எனக்கும் மேரேஜ் ஆகல, சுற்றி இருக்கிற சூழலை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு, நம்ம வீடு சூழலை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இதை பேசுறோம். ஆனா மேரேஜ் ஆன பீஸுக அதுங்களுக்கு இன்னும் புரிய மாட்டேங்குது. அவங்களோட வேல்யூ என்ன, மேரேஜோட வேல்யூ என்ன. எனக்கு இந்த அவசரப்பட்டு வந்த வரைக்கும் லாபம்னு சொல்லிட்டு மேரேஜ் பண்ணிட்டு பிரியுதுங்க பாரு, எனக்கெல்லாம் ஒரு பக்கம் கடுப்பு தான் ஆகும். எதனால கடுப்பாகுன்னா, கிடைக்காம எத்தனையோ இருக்கானுங்க தெரியுமா, அமையாம இருக்குன்னா நீ ஏதோ ஒரு வகையில உன்னை நீ பர்சனாலிட்டி வைஸோ கரியர் வைஸோ ஏதோ ஒரு வகையை பேலன்ஸ் பண்ணி கரெக்டாக நீ வச்சிருக்கவங்க, அப்போ உனக்கு அமைஞ்சிருக்கு. அப்போ நீ அதோட வேல்யூவே உனக்கு தெரியாமல் போயிடுச்சு. அதுதான் என்ன பிரச்சனைனா, பர்சனாலிட்டி வைஸோ கரியர் வைஸோ எனக்கு இல்லாமல் நானே அதை கிரியேட் பண்ணியிருந்தேன்னா நான் அதை வேல்யூ பண்ணுவேன். எனக்கு அதுவும் அமைஞ்சிருந்ததுன்னா, இந்த உலகம் பார்க்குற பார்வையில் நான் அழகாக பிறந்து அழகாவே இருந்து சொசைட்டி ஒரு அழகுன்னு ஒன்று வச்சு அந்த அழகு இருந்து தொலைஞ்சிட்டேன்னா உனக்கு அதோட வேல்யூ தெரியாது. இந்த சொசைட்டி பார்க்குற ஒரு நார்மலான ஒரு ஃபேமிலி, சாப்பாட்டுக்கெல்லாம் கஷ்டம் இல்லை, எந்த இதுவும் இல்லை, பிரச்சனை இல்லை, எதுக்கும் கஷ்டப்படாமல் நான் இருக்கிறேன். கெரியர் பார்த்துமே வீட்டில் படிக்க வச்சாங்க, இந்த கோர்ஸ் எடுத்தேன், படித்தேன், வேலைக்கு போனால் ஈஸியாக வேலை கிடச்சிது. அது நினச்சிட்டு இருக்கிறது என்ன, நாம் கஷ்டப்பட்டு படித்து கஷ்டப்பட்டு அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. இந்த மாதிரி எல்லோரும் கஷ்டப்பட்டு தானே போகிறாங்க. அது வந்து இப்போ ஈஸியாகிடுச்சுன்னு நான் பார்க்குறேன். எல்லோரும் படிக்கிறாங்க, எல்லோரும் ப்ளேஸ் ஆகுறாங்க, எல்லோரும் நல்லா சம்பாதிக்கிறாங்க. அப்போ அது ஈஸி தான் என்னை பொறுத்தளவில். 100 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணுறது தான் கஷ்டம். இன்னைக்கு எல்லாரும் ஈஸியாக பண்ணுறாங்க. சூழல் மாறிடுச்சு, டெக்னாலஜி அதுக்கேற்ற மாதிரி டெக்னாலஜி வந்துருச்சு. அப்போ உனக்கு அதுவும் ஈஸியாக கிடச்சிருதுங்கிற போது, ஈஸியாக எனக்கு ஒரு இடத்துல போயிட்டேன் கிடச்சிருச்சுங்கிற போது, அப்போது அதுக்கு ரெஸ்பான்ஸாக எனக்கு ஒரு வாழ்க்கை அமையுதுன்னா அதை வேல்யூ பண்ணிக்கிறதுக்கு தெரியல. அதுதான் பேரண்ட்ஸ் மேலே ஒரு தப்பு இருக்குங்க இந்த விஷயத்துல. என்ன தவறுனா, இப்போ இந்த மேரேஜ் இருக்கு பாருங்க, இந்த மேரேஜ் இருக்கு பாருங்க, இந்த பையனுக்கு இவங்க அப்பா இந்த இடத்துல இந்த பையனுடைய மேரேஜ் நடத்திருக்கு, எவ்வளோ கடன் வாங்கியிருக்காப்புல, எத்தனை செலவு பண்ணியிருக்காப்புல, யார்கிட்டலாம் போய் இது கேட்டிருப்பாப்புலன்னு தெரியவே தெரியாது. 2 விஷயம். ஒன்று, அந்த பையன் அதை பற்றிலாம் கேர் பண்ணிக்க மாட்டான், அது அவங்க பொறுப்பு, நான் விட்டுட்டேன், எதுக்கு தேவையில்லாமல் அதை எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு, அது தவறு. இன்னொரு விஷயம், அப்பா அம்மா கிட்ட தவறு என்ன, உனக்கு ஒருவேளை பையன் மெச்சூரான பையன் வந்து கேட்குறான், எவ்வளோ செலவாச்சு, என்ன பண்ண போறீங்க அமௌண்ட்டுக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்டாலே, அதில் நீ கண்டுக்காதரா, நீ வந்து தாலி கட்டுற வேலையை மட்டும் பாரு, இருக்கிற இதெல்லாம் நீ மைண்டில் போட்டு டிஸ்டர்ப் ஆகி எடுத்துக்கிற, ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துக்கிற, அதெல்லாம் ஃப்ரீயாக நாங்கள் பார்த்துக்குறோம். அது ஸ்ட்ரெஸ் இல்லை, அது தெரிஞ்சுக்கணும் அவன். ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சவங்க கூட ஒருவேளை ஒரு மொக்க ரீசனுக்காக அந்த பிள்ளையை பிரியணும்னு நினச்சவங்க கூட டக்குன்னு உரைக்கும்ல. எங்கள் அப்பா இந்த ஒரு மேரேஜுக்காக எத்தனை ஓட்ட ஓடி இருக்காரு, எத்தனை புரோக்கருக்கு காசு கொடுத்துருக்காரு, பார்த்துருக்காரு,
மனசை ஸ்ட்ரெஸ் பண்ணி இருக்கானுங்க சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும். இதெல்லாம் அமைஞ்சதுன்னா 1 லட்சம் இல்லையா புரோக்கர் கமிஷன். அதாவது 1 லட்சங்கிறது 50,000 இருந்துங்க எனக்கு தெரிஞ்சு மினிமம். அதுல இருந்து அமைஞ்சதுன்னா சரிங்களா. அப்புறம் 1 lakh அதுக்கு மேலே போகுங்க. ஒரு சைடா 2 சைடுமா அது தெரியல. உங்க சைடும் வாங்கி பாப்பலாம், அங்கேயும் வாங்கி. ஆமா, ஆனா அது தெரியல இது 2 சேர்ந்தா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு புரோக்கர் கமிஷன் மட்டும் பொண்ணு பார்த்து பையன் பார்த்து கொடுக்குற புரோக்கர் கமிஷன் மட்டும் அதுவே லட்சக்கணக்கில் ஆகும். எப்படி லட்சக்கணக்கில் ஆகும்னு சொல்றாங்க கேளுங்க. இப்போ மேரேஜ் ப்ராசஸுக்கு முன்னாடிங்க தலைவர், மேரேஜுக்கு பிறகு செலவுகள் வேற கேட்டகரி, அதை விடுங்க. இப்போ மேரேஜ் ப்ராசஸ்க்கு முன்னாடியே ஒருத்தனுக்கு மேரேஜ் ஆகுது அப்படின்னா கண்டவர்களுக்கு லைட்டுக்கு இது ஆஃப் பண்ணிட போறானுங்க. ஒரு மேரேஜ் ஆகுதுன்னு நீங்களே டைம் என்னாச்சு? 10-11 ஆச்சுப்பா. என்னங்க முடிச்சுக்கலாமா? வாங்க கிளம்பலாம். சொந்தக்காரங்க மூஞ்சில முடிக்க வேண்டாம். சரி, சோறு போட்ட மகராசர்களே நன்றி வணக்கம். உங்களிடம் இருந்து விடை பெறுகிறேன் மனமில்லாமல். இதெல்லாம் வராது, ஏன் கட் பண்ணுறீங்க, கஷ்டப்படுறீங்க.